பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காய் அநேக காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி முன்குறிக்கப்பட்டவர்களோ, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் எப்படி முன்குறித்தாரோ, அதே போல என்னை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னை குறித்து அநேக காரியங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எனக்குரியவைகளை அல்லது எனக்கு வர வேண்டியவைகளை, என்னுடைய உயர்வை, என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய மேன்மையை, இன்னும் சொல்ல போனா என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அல்லது அவர் முன்குறித்து வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவிகள் கேட்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை, அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை, அவ்வளவு பெரிய தரிசனங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, அநேக தோல்விகளோடு, ஏமாற்றத்தோடு, புலம்பலோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கான அநேக காரியங்களை நான் முன்குறித்து வைத்திருக்கிறேன். உங்கள் எதிர்கால காரியத்திற்காய், உங்களுடைய வாழ்க்கைக்காய் நான் அநேக காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கான அநேக காரியங்கள் பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தற்செயலா அல்ல, முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் நிறைவேற்றுவார். ஈசாக்குக்காய் கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே ஈசாக்கு இப்படித்தான், ஈசாக்குடைய சந்ததி இப்படித்தான், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலத்தனையாய் அந்த சந்ததியை நான் தேசத்தில் பெருகச் செய்வேன். ஆண்டவர் முன்குறித்தார். ஆண்டவர் முன்குறித்ததின் பிரகாரமாகவே ஈசாக்கையும் அவனுடைய சந்ததியையும் தேசத்தில் கர்த்தர் பலத்திருக்க செய்தார். யாக்கோப்புக்கு கர்த்தர் முன்குறித்தார். வெறும் கோலும் கையுமாய் இருந்த யாக்கோப்புக்கு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ திரும்பி வரும் பொழுது வெறும் கையா இப்ப நீ போற, திரும்பி வரும் பொழுது பெரிய பரிவாளங்களோடு வருவாய். அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்கள். யாக்கோப்புக்கு ஆண்டவர் எவைகளை முன்குறித்தாரோ, முன்குறிக்கப்பட்ட அத்துணை காரியங்களும் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் கர்த்தர் தாண்டி அதை நிறைவேற்றி முடித்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் முன்குறித்தார், உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாருடைய அரிக்கட்டும் தலை கீழே படுத்து உன்னை வணங்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உன்னை வணங்கக்கூடிய நாட்கள் வரும். ஆண்டவர் முன்குறித்தார். யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை முன்குறித்தாரோ அந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். நான் சொல்லுகிறேன், தடைகள் வந்தது, முன்குறித்த
குறித்ததுக்கு பிற்பாடு நிறைய பாடுகளை அனுபவித்தான். குழியில் தள்ளப்பட்டான், வஸ்திரங்களை கிழிக்கப்பட்டான், அடிமையாய் விற்கப்பட்டான், பொய் சாட்சி பொய் குற்றம் சாட்டப்பட்டான், வஸ்திரத்தை விலகி ஓடினான், சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். அது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அப்பா அவனுக்கான முன்குறிக்கப்பட்ட மேன்மையை கொடுத்து அவனை அழகு பார்த்தார். சபையே, நீ எந்த இடத்தில் தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்தில் துரத்தப்பட்டாயோ, யாரால் விரட்டி அடிக்கப்பட்டாயோ, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், உங்களுக்காய் முன்குறிக்கப்பட்டவைகள் நிச்சயம் அவரால் நிறைவேற்றப்படும். Praise God, hallelujah. நீங்க ஓடி இருக்கலாம், நீங்க துரத்தப்பட்டு இருக்கலாம், பொய் குற்றச்சாட்டுகள் உங்க மேல பயங்கரமா சுட்டி இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கான முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் அவரால் நிறைவேற்றப்படுவது நிச்சயம். ஓ, praise God. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்கள், தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. Praise God, hallelujah. ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் பைபிளை வாசிக்கிறோம், நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. வாய்க்கால் நிரப்பப்படும், மழை பெய்யக்கூடிய அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் அதற்கு உகந்ததா இல்லாமல் இருக்கலாம். ஆனா என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து அப்பா என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அப்பா என்ன காரியத்தை முன்குறித்தாரோ, அவர் முன்குறித்த அத்துணையும் இந்த நாட்களில் சர்வ வல்லமை உள்ள தேவன் நிறைவேற்றி தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Praise God, hallelujah. முன்குறிக்கப்பட்ட அத்துணையும் உங்களுக்கு நிறைவேற போகிறது. Praise God. உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு, உங்க தரிசனத்தை குறிச்சு, உங்க வாக்குத்தத்தங்களை குறித்து கடந்த நாட்களில் கர்த்தர் எவைகளையெல்லாம் முன்குறித்தாரோ அவைகளெல்லாம் நிச்சயம் ஆமென்றும் ஆமென் என்றும் அவருடைய ஓங்கிய புயத்தினால், கரத்தினால் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீது சொல்லுகிற வார்த்தை, அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நம்புங்கள், இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். கண்களை மூடி ஜெபிப்போம். Praise God, hallelujah. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே. எங்களுக்கான குறிக்கப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள், எங்களுக்காய் குறிக்கப்பட்ட அநேக தரிசனங்கள் இந்த நாட்களில் நிறைவேறுவதாக. தோல்வியோடு ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், நம்புகிறோம், அறுவடை செய்கிறோம், சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். முன்குறிக்கப்பட்ட அத்துணையும் நிச்சயம் சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.